மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை கடந்த 18/3/2026 அன்று சந்தித்து மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவினை கொடுத்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் வாழ்கின்ற போயர் சமுதாய மக்கள், போயர் ஒட்டர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட சமுதாயமாக போயர் ஒட்டர் சமுதாயம், அது 13 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போயர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் அறிவிக்காமல் 5 ஆண்டுகளை ஆட்சி கடந்து 90% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று போலி வாக்குறுதிகளை கொடுத்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதே எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவை ஒட்டுமொத்த போயர் ஒட்டர் சமூகத்தினுடைய மக்களினுடைய எண்ணமாகும். காரணம், கடந்த அத்தனை தேர்தல்களிலும் இந்த சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்காக, இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று அரசு அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போலி வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவதற்கான சில காரணங்களும் உண்டு. கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எங்களுக்கு, அதாவது பொதுவாக சொல்ல போனால் எங்களை போன்ற பாமர மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 7.5% அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவி செல்வங்களுக்கு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு வழங்கிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ படிப்பில் ஏழை எளிய மக்கள், குடிசை வீட்டில் வாழக்கூடிய மக்கள் இன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிச்சிருக்காங்க. அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய, அதாவது 68 சமுதாயம் கொண்ட சீர்ம மரபு பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த 68 சமூகத்திற்கு, அதாவது 1978 பறிக்கப்பட்ட 310 அரசாணையை ரத்து செய்து மீண்டும் புதிய அரசாணையை 28-26 அரசாணையை வெளியிட்டு மீண்டும் டீநோட்டிஃபைட் ட்ரைபல் சாதி சான்றிதழ் பெறுவதற்கான வழிவகை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிலே ஒரு சின்ன குளறுபடிகள் மட்டும் இருந்தது. அதற்கு அப்துல் மிஸ்ரா IAS அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக ஆய்வு செய்து இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த சீர்மரபு பழங்குடி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய இருக்கும் நிலை என்ன என்று ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏற்று அதற்கு உண்டான அரசு திட்டங்களை, அதாவது அந்த சான்றிதழை முழுமையாக அறிவிக்கும் முன்பே தேர்தல் வந்துவிட்டது. அதனால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டது. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருந்தோம். போயர் சமுதாயத்திற்கு ஒரு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். அந்த நலவாரியத்தின் மூலமாக போயர் சமுதாய மக்கள், அதாவது இன்று இருக்க வீடு இல்லாமல், நிரந்தர ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நலவாரியம் மூலமாக இந்த போயர் சமுதாயம், போயர் ஒட்டர் சமுதாயம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதையும் ஏற்று அந்த 2021 தேர்தல் அறிக்கையிலே வைத்தார்கள். காந்தியடிகள் காலத்திலே சுதந்திர போராட்டத்திற்கு போராட செல்லும் போது அவரிடம் இணைந்து போராடிய கோவையைச் சேர்ந்த கிருஷ்ணா போயர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த மணிமண்டபம் அமைப்பதற்கும் தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதியாக கொடுத்து நிச்சயம் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வோம் என்றார்கள். அந்த நேரத்திலே ஆட்சி மாற்றத்தை விரும்பி சில காரணங்களால
ஆட்சி மாற்றம் உருவானது. அந்த ஆட்சி மாற்றம் உருவான பிறகு நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கோரிக்கை, அதாவது 13 உட்பிரிவுகளையும் ஒரே சாதியாக அறிவித்து ஒரே சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல தேர்தல்களிலே திமுக அரசு வைத்து வந்தது. அதை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடியும் தருவாயிலே அவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினரை வைத்து நாடகம் ஆட வேண்டும். போயரின சமுதாயத்திற்கு, ஒட்டரின சமுதாயத்திற்கு எந்த ஒரு திட்டங்களும் எந்த ஒரு நன்மைகளும் நாம் செய்யவில்லை, அவர்களுடைய வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை வைத்து, சட்டமன்ற உறுப்பினரை வைத்து கிருஷ்ணா போயர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன், நான் கொங்கு மண்டலத்திலே வசிக்கின்றேன் என்று சொல்லி மக்களை, இந்த மக்களுடைய போயர் ஒட்டரின மக்களுடைய வாக்கு பெறுவதற்காக அந்த கோரிக்கையை சட்டசபையில் ஏற்றி பேச வைத்து அவை குறிப்பிலே ஏற்றுவதற்கு ஒரு வழிவகை செய்தார்கள். ஏன் இந்த கவல நாடகம் ஆடுவது? 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோரிக்கைகளை வைத்து அதை பரிசீலனை செய்திருக்க கூடாதா திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக, வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக பல கேள்விகளை எழுப்பி பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பல பொதுக்கூட்டங்களில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இதையெல்லாம் செவிசாய்க்காமல் வஞ்சித்து வந்த திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவதே எங்களுடைய கொள்கையாக கொண்டு நாங்கள் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். PR சிவசாமி, நிறுவன தலைவர். போயர் மக்களுடைய இல்ல எந்த இடத்துல கட்டி இல்ல கட்டி இருக்குன்னு சொல்ல, எந்த இடத்துல கட்டி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏற்பாடு இல்லைங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கூட்டணி கட்சியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்துச்சு பேசுறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது துறையினுடைய அமைச்சர் வந்து அது பரிசீலனை செய்யப்படும் தான் சொன்னாரு. ஏன் அந்த பரிசீலனை செய்யும் போது கடைசி அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தில் தான் அது பேசணுமா? அப்ப கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசினாதான் அதுக்கு நிதி ஒதுக்க முடியாது, அதை வந்து பாசிபிள் கிடையாது, தேர்தலில் அறிவிச்சிடுவாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தி வாக்கு பெறுவதற்காகவா? ஏன் இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதை வந்து அவங்க செய்திருக்க கூடாதா? எங்களுடைய கேள்வி. தமிழக அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அனுப்பிய கடிதங்கள் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட கடிதங்கள் இருக்கு 5 வருஷத்துல. தேர்தலுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா 2016 தான் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் எங்களுடைய சங்கத்தை ஆரம்பிச்சோம். 2020 தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு கட்சியை வந்து ஆரம்பிச்சோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம். 2021 தான் பண்ணோம். அந்த 2021 கட்சி பதிவு பண்ண உடனே அப்ப வந்து கட்டமைப்பு வந்து ஆரம்ப கட்டம். அந்த நேரத்தில் நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம்னு பார்க்கும் பொழுது அப்பதான் ஒரு கட்டமைப்பு. அதனால அந்த நேரத்தில் வந்து இல்லை. இப்போ 2026 நாங்கள் தனித்து போட்டியிடவோட நாங்கள் இது பண்ணோம். ஏன்னா எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று, அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2021 கொடுத்த வாக்குறுதியை உடனே ஏற்றுக்கிட்டு கடைசி நேரத்தில் தான் ஆதரவு கொடுத்தோம். உடனே ஏற்று தேர்தல் அறிக்கையில் வச்சாங்க. அதற்கு உண்டான வாக்குறுதிகளை சில இடத்துல கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும் பொழுது எங்களுக்கு அண்டை மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்களுடைய சமுதாயத்திற்கு பிரதித்துவம் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் பாருங்க, பாரதிய ஜனதா ஆட்சியில் அரவிந்த் லிம்பாவளி அமைச்சராக கொடுத்திருந்தாங்க. இது ஆந்திராவில் பாருங்க, போயர் வெல்ஃபேர் போர்டு வாரியம் போட்டு மல்லி சீனிவாசலுங்கிற அவருடைய ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாரியத்தினுடைய பிரசிடென்டாக போட்டிருக்காங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கான, அதாவது இந்த மக்கள் மட்டும் இல்லை, இன்னும் எங்களை போன்ற பல்வேறு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் முன்னுக்கு வராத மக்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற இலவசங்களை பார்த்து மயங்கி ஓட்டு போடணும்னா இவங்களுக்கு என்ன இருக்கணும்? வறுமை இருக்கணும். அப்ப இந்த மக்கள் வறுமையில் இருந்தால் மட்டுமே இந்த மக்களுடைய வாக்குகளை பெற முடியும். ஏன்னா அதிகாரம் படைத்தவர்கள், அதாவது அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், பட்டம் படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் விவரம் தெரியும். எது நல்லது, இந்த இலவசம் கொடுக்குறாங்க, இது எங்க இருந்து கொடுக்குறாங்க, இது எப்படி கொடுக்குறாங்க, அப்படி அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. இந்த பாமர மக்கள் வருதா, கொடுத்தாங்களா, வாக்கு போட்டோமா, இப்படிங்கிற எண்ணத்தோடு தான் போவாங்க. அப்ப யாரை ஏமாற்ற முடியும் இந்த இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த பாமர மக்களை தான் ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பாமர மக்களை தான் ஏமாறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இனியும் ஏமாறு, இந்த நாங்கள் வீடு வீடாக எடுத்து போய் சொல்லுவோம்.
வீடு வீடாக திண்ணையாக அமர்ந்து நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நீங்கள் கரண்ட் பில்லு முன்ன எப்படி கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? நீங்க கேஸ் சிலிண்டர் எவ்வளோ வாங்குனீங்க, இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? பெட்ரோல் எவ்வளோ விற்றது, இது எவ்வளோ வருதுங்க? இது வந்து திமுக தேர்தலில் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா டீசல் விலை பெட்ரோல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க. அது எவ்வளோ குறைச்சாங்க? இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதனால உங்களுக்கு என்ன நன்மை? நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போறீங்க, உங்க வாக்கை விற்கிறீங்க. வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதனால என்ன நன்மை தீமை என்பதை நான் வீடு வீடா உட்கார்ந்து பேசுறதுக்கு பிரச்சார குழு நாங்க ரெடி பண்றோம். போயர் மக்களோட இல்ல நான் என்ன சொல்றேன், 3 ரூபா குறைச்சி எவ்வளவு ஏத்தி இருக்காங்க, ஏறி இருக்கு. அந்த 3 ரூபா குறைச்சி ஆட்சி வரதுக்கு முன்னாடி இருங்க பெட்ரோல் விலை இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது மத்திய அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது, மாநில அரசுக்கும். அவங்க தனி வரி, இவங்க தனி வரி. இப்ப பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில ஏன் பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மியா இருக்கு? அதுக்கு மத்திய அரசு எது? அதுக்கு மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு தான். ஏன் பாண்டிச்சேரியில ஒன்றியமா இருக்கட்டுங்க, அவங்களுக்கு வந்து கம்மியா கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்களா? இவங்களுடைய வரியை குறைக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன், இவங்களுடைய வரியை குறைக்க வேண்டியதானே, வரி வாய்ப்பு குறைக்க. எங்க ரேட்டு குறைச்சிருக்காங்க, 3 ரூபா குறைச்சிருக்காங்க. இவங்க வரி வாய்ப்பை வந்து குறைக்க வேண்டியது. நீங்க வந்து 3 ரூபா ரேட்டை குறைக்கிறத விட நாங்க இத்தனை % வந்து டாக்ஸ் குறைக்கிறோம். போயர் மக்களுடைய முக்கியமான தொழில் வந்து கட்டிடம் கட்டுறது தான். ஆமா, நீ கட்டிட நல வாரியத்தினுடைய தலைவர் பதவி போயர் மக்களுக்கு வழங்கணுன்ற ஒரு கோரிக்கை முதல்ல வச்சு வலியுறுத்திட்டு இருந்தீங்க. அது தொடர்கிறதா, என்ன பண்றாங்க? ஏன்னா கட்டிட தொழிலாளர் நல வாரியத்துல போயர் மக்களை வந்து உறுப்பினராக சேர்ப்பதற்கே தயக்கம் காட்டுகிறார்கள். அதில் வந்து ஏதோ காரணம் சொல்லி வெளியேற்றுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? என்ன நடக்குது? இல்ல சரியா கேட்கல, சொல்லுங்க. போயர் மக்களுடைய தொழிலை கட்டிடம் கட்டுறது தான். இந்த கட்டிட நல வாரியத்துல வந்து போயர் இனத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாரியத்துல வந்து தலைவர் பதவி கொடுக்கணுன்ற ஒரு வலியுறுத்தல் இருந்துச்சு. உங்களுடைய கோரிக்கைகள் இருந்துச்சு. உங்க சமுதாயத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் அதை வலியுறுத்தினாங்க. அந்த கோரிக்கை இன்னும் தொடர்கிறதா? அப்புறம் இந்த வாரியத்துல வந்து உறுப்பினராக சேர்ப்பதில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்குது, போயர் இன மக்களை சேர்க்க மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுவும் தொடர்கிறதா? என்ன நிலவரத்துல இருக்கு? இல்ல அது வந்து நான் தவறான கருத்து. உறுப்பினர் சேர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல இருக்கு. அதனால ஏதாவது ஒரு வாரியத்துல தான் இருக்க முடியும். இப்ப 4-5 வாரியத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரியத்தினுடைய சலுகை ஒரு வாரியம் தான் பெற முடியும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அரசாணை இருக்கு இல்லையா. அதனால வந்து 2-3 வாரியத்துல இருக்கு, அந்த இது நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்ப வந்து ஒரு போயர் நல வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்க்கப்படுறாங்க. ஆனா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடிய சமுதாயம் 85% போயர் ஒட்டர் சமுதாயம். அந்த வாரியத்தினுடைய தலைவர் யார்? அந்த இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் யாருக்கு தெரியும்? இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தான் தெரியும். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த வாரியத்தினுடைய தலைவராக போடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்த இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பொன்குமார் அவரை போட்டிருந்தாங்க. அவர் யாருக்கு என்ன பண்ணுவாரு? ஜென்ரலா பத்தி பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவாளர்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாரு. இப்போ ஒரு பிள்ளையினுடைய வழி யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தெரியும், தன்னுடைய உறவுகாரங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தோம்னா கட்டட தொழிலாளர் நல வாரியத்தில் தலைவராக போட்டோம்னா அந்த வாரியத்தில் இந்த சலுகைலாம் இந்த மக்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் அது சரியா இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவரை எங்களுடைய போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நாங்கள் போடணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து போட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்டிருந்தோம். எங்களுடைய கட்டமைப்பு சில மாவட்டங்களில் சில சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கடைசி நேரத்தில் பண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றினால் இப்பொழுது அது இந்த கோரிக்கைகள், ஏன்னா நம்ம போட்டியிட்டு வெற்றி பெறுவதை தாண்டி நம்மளுடைய கோரிக்கைகள் இந்த சமூகத்திற்கு நல்லது வந்து சேர வேண்டும், நன்மைகள் இந்த சமூகத்துக்கு உண்டான உரிமைகள் வந்து சேர வேண்டும், போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும், 13 பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயர் நலவாரி தனியாக அமைக்க வேண்டும், கிருஷ்ணா போயருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். இதனுடைய கோரிக்கையை தான் நாங்கள் முக்கியமாக வலியுறுத்துறோம். இதுதான் சொல்றேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க உங்க ஊடகங்கள் வாயிலாக நிறைய வந்துச்சு. 2000, 3000, 5000, 10,000 வாக்குக்கு
கொடுக்கறதுக்கு நிறைய அமைச்சர்கள்லாம் பேசுற விஷயங்களை பார்த்துருப்பீங்க, விஷயங்களை பேசியிருப்பீங்க. அப்ப இவங்களை எதிர்த்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடணும்னா ஒரு வலுவான இயக்கம், ஒரு கட்டமைப்பான இயக்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யணும். பின்னாடி வரக்கூடிய வாக்காளர்களே நம்மளுடைய சமூகத்திற்கு நலவாரியம் அமைத்த இந்த நலவாரியம் தலைவர் பதவி கிடைத்து இந்த அந்த நலவாரியத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு நன்மைகளை செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய பிரதமர். இல்ல எல்லாருமே தரப்ப அப்ப அது அதனாலதான் சொல்றேன். நான் என்னன்னா சொல்றேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ எதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு விஷயம் பண்ணும்போது நான் ஆப்போசிட்ல நிக்கிறவன் என்ன பண்ணுவேன், அதனால என்னால கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் நான் கொடுக்க முடியாதுங்கிற நான் போட்டியிட விரும்பலன்னா இது நான் எதுவும் சொல்றேன். அதான் சொல்றேன், அதான் என் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில 20,000 வாக்கு 25,000 வாக்கு என்னால பெற முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து என்னுடைய சமூகத்திலேயே கொஞ்சம் ஒரு 25% வாக்குகளே, ஒரு 15% வாக்குகளை பெற முடியும் அவங்களால. மற்ற வாக்குகள்லாம் இருக்கு. அப்ப அந்த மற்ற வாக்குகள் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும். அப்ப அவங்கள்ட்ட நான் போட்டி என்ன பண்ண முடியும், 3ஆவது இடத்துல 2வது இடத்துல வாக்குகளை பெற்று தோல்விதான் காண முடியும். நான் தமிழக மக்களை சொல்லல, மக்களை வந்து காசு வாங்குற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்கன்ற, அதை உருவாக்கி அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்ற, அதுதான் சொல்ற. நீ எப்படி வாங்குறது ரெண்டு ஒண்ணுதான்னா நான் கேள்விகள் ஒன்று இருக்கு இல்லையா, காசு கொடுத்தாதான் ஓட்டு போடணும். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது சொல்லியிருந்தேன், அதாவது அறிவியல் ரீதியாக படித்தவர்கள், பொறியியல் படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த இலவசம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை மறுப்பாங்க. இந்த பாமர மக்களை மட்டும் இந்த வறுமையில வாட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பேட்டிலேயே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகளை பேசுறேன். அப்புறம் பாமர மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு செலவுக்கு இருந்தா போதுமா? இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நீ கொடுத்தா நான் ஜெயிக்கணும்னா நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தானே வரும். நான் கொடுக்குறாங்க கொடுக்கல நான் அதை சொல்ல மாட்டேன். நீ கொடுத்தா உன்னை எடுத்து ஜெயிக்கணும்னா நீ போற பாதையில் நான் பின்னாடி வந்துதான் ஆகணும். நீ போற பாதையில் நான் பின்னாடி வந்துதான் நான் ஜெயிக்கணும் இல்லையா, உன்னை வீழ்த்தணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லிட்டேன், 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கோம். நேரடியா பார்த்து கொடுத்துருக்கோம். தபால் மூலியமா உட்கார்ந்து பேசி இது பேசுற பிறகு நாங்க கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த பணம் பேரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, இதை எதிர்த்து போட்டியிடணும்னா நம்ம போட்டியிடுவதை விட நமக்கு கோரிக்கைகளை ஏற்று வாய்ப்பு வழங்க வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து வேலை செய்யலாம்னு நான் முடிவெடுத்துருக்கோம். குறைந்தபட்சம்